ஹாய் ஹலோ வெல்கம் டு RDX டிசைனர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பார்டரை தனியாக பிரித்து காட்ட போகிறோம். மேலே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது ப்ளவுஸ் பச்சை ஃப்ரீயாக பண்ண நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் சுகர் பீட் லேயர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு கீழே கர்தானா பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்பயும் போல் லோடிங்ஸ் மாதிரி கொடுக்காம இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து மூணு பீடாக தான் நம்ம வைக்கணும். 3 பீடாக நீங்கள் வைக்கும்போது 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் போடுங்க. 3ஆவது பீடுக்கு லாஸ்ட்டாக ஸ்டிச் போட்டு லாக் போட்டுட்டு மேலே வந்துடுங்க. ஓகேவா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். சில்வர் கிளாஸ் பீட் எடுத்து ஒரு லேயர் வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதோட நெக் வீடியோ. அதே தான் இந்த டிசைனுக்கும் நமக்கு வரப்போகுது. அதாவது இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜர்தோசி, கர்தானா பீடு, இது 2 தான். இதை வந்து நான் மாற்றி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கோல்டு கலர் மட்டும் அதாவது கர்தானா பீடு கோல்டு கலர் மட்டும் நான் அங்கங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு கலர் கொடுத்துருக்கேன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருப்பேன். இதுதான் இது மெத்தட். ஏன்னா நமக்கு saree வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்டு கோல்டன் டோனில் மிக்ஸ் ஆகி வருது. ஓகேவா, அந்த ஜரி வந்து பார்த்திங்கன்னா 2 மிக்ஸ் ஆகி வரனால அவங்க 2மே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ளவர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவருக்கு நான் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பெரிய சைஸ் கர்தானா பீடு எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் சைஸும் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்லிடுறேன். இது வந்து பெரிய சைஸ் கர்தானா பீடு. ஓகேவா, இப்போ இந்த கர்தானா பீடுக்கு மேலே நம்ம வந்து இந்த கிளாஸ் பீடு, ஓகேவா, கிளாஸ் பீடு வந்து நான் கொடுக்குறேன். ஏன் நான் கிளாஸ் பீடு சூஸ் பண்ணியிருக்கேன், சில்வரை நீங்கள் சூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில்வர் வந்து நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து வேகமாக கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைஃப் நல்லாவே வரும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப் தான். கொஞ்சம் பிகினர்ஸாக உள்ளவங்க கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே என்ன லேயர் கொடுக்குறேன்னா ஜர்தோசி லேயர், அது வந்து சில்வர்லேயே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம மேலே வந்து அவுட்லைனாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிகினர்ஸாக உள்ளவங்க மறக்காமல் இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த சில்வர் பீடு சுகர் பீடை யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி கிளாஸ் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நிறையா வரும். இப்போ அதுக்கு அடுத்து கீழே உள்ள அந்த குட்டி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி, அப்புறம் ஜம்கி, அப்புறம் கிளாஸ் பீடு, இந்த இதில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி என்ன இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா, இப்போ இந்த லீஃபுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜர்தோசி தான் கொடுக்குறேன். எனக்கு ஜர்தோசி ஒர்க் வந்து அவ்வளோவா எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஜர்தோசி வேண்டாம். நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன சைஸில் இருக்கிற கட் பீடு இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இது ஃபுல்லாமே நம்ம முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக நம்ம வந்து கர்தானா பீடில் நான் வந்து இந்த வளைவுகள் வருது இல்லையா, அதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கர்தானா பீடை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணால் தான் அதுக்கடுத்து உள்ள குட்டி லீஃப் டிசைன் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது குட்டி லீஃப் டிசைனில் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஜர்தோசி அப்புறம் கட்பீடு இது 2மே மிக்ஸ் ஆகி வரப்போகுது. அதாவது கோல்டன் ஜர்தோசி, சில்வர் ஜர்தோசி, கோல்டு கர்தானா பீடு, சில்வர் கர்தானா பீடு, இது வந்து 2மே நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் வந்து 2தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சில்வர் அண்ட் கோல்டு 2 சேர்ந்து வரனால நம்ம வந்து இந்த காம்பினேஷனில் கொடுத்தாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே அங்கங்கே அரும்பாக போட்டிருப்பேன். அந்த இது ஃபுல்லாமே நமக்கு வந்து ஜர்தோசி ஒர்க்கு நம்ம அந்த ஃப்ளவர்க்குள்ளே கொடுத்தோம் இல்லையா, அதே டிசைன் தான் நமக்கு வந்து அந்த அரும்பாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இதுக்குள்ளே அது மட்டும் வரப்போகுது. கீழே வந்து நான் கொடுத்த மாதிரி பார்டர் நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக காட்டிக்கலாம். நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே சேம் டிசைன் தான் கீழே நீங்கள் கொடுக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இது எல்லாமே கொடுத்துட்டு அந்த லீஃப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவுட்லைனும் போட்டுக்கோங்க மறக்காமல். அவுட்லைன் வந்து நான் வந்து சில்வர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீடும் வச்சுருக்கேன். அதாவது ஃபுல்லாக நான் அந்த கிளாஸ் பீடு வச்சு அந்த புட்டா மாதிரி கொடுக்காம அங்கங்கே ஸ்டோனு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் அந்த ஸ்டோனுக்கு மேலே சுற்றி ரவுண்டில் வந்து கிளாஸ் பீடு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்தாலே தெரியும். சூப்பராக வந்துருந்துச்சு. கடைசி பார்த்திங்கன்னா இதோட டிசைன் வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.